வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னடா இது மார்க்கெட்டு நீ 150 பாயிண்ட் கிட்ட ப்ளஸில் இருக்குது. அந்த சைடு பார்த்தா S&P 500 ஒரு வாரமாக ஆல் டைம் ஹையில் இருக்குது. தங்கம் என்னடானா $3,700 தாண்டிடுச்சு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில். ஸ்பாட் மார்க்கெட்டில் $3,663 கிட்ட இருக்குது. இதெல்லாம் ஒரு அவுன்ஸுக்கு, அதாவது 30 கிராமுக்கு. ட்ரம்ப் பாகவதர் இருக்க கோல்டு பயப்படவே வேண்டாம். லீசா குக் மாமியோட குஸ்தி நல்லா போயிட்டுருக்கு. ரவுண்ட் 2வும் லீசா குக் மாமி ஜெயிச்சிட்டாங்க. ரவுண்ட் 1 லீசா குக், ரவுண்ட் 2 லீசா குக், ரவுண்ட் 3க்கு ட்ரம்ப் பாகவதர் ரெடியாக இருக்கார். இதுக்கு நடுவில் ஒரு ஆள் வேலையை விட்டத்தில் அவரோட க்ளோசஸ்ட் பர்சனல் அட்வைசரை குயிக்காக செனட்டில் பாஸ் பண்ணி இந்த போட்டியில் களத்தில் ஓட்டு போடுறதுக்கு இறக்கியிருக்கிறார். அதனால் நாளைக்கு 2 பேர் வேலரும் இவரும் சேர்ந்து இன்னொருத்தரும் சேர்ந்து ட்ரம்ப் பாகவதற்காக ஓட்டு போடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் இவர் பவல் ரேட்டை கட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. கோல்டு ராக்கெட்டில் ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் பாகவதர் கையில் இது மாட்டினா, ஃபெட்டு மாற்றினா குரங்கையில் பூமாலை மாட்டின மாதிரி. அதனால் குரங்கையில் பூமாலை கொட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதை ஒரு தேள் கொட்டி விட்டு கள்ளும் குடிச்சிருந்ததுன்னா என்னெல்லாம் அந்த கரங்கு செய்யும்னு பாருங்கள். இது நான் சொல்லலை, சங்கரார் சொல்லியிருக்காரு. விவேக சூடாமணி அப்படிங்கிறது புஸ்தகத்தில் சங்கரர் சொன்னது. மனசுங்கிறது சாதாரண இருக்கிறவன் மனசே ஒரு குரங்கு. அது வெறும் குரங்கு இல்லை, கல் குடித்த குரங்கு. அந்த கல் குடித்த குரங்கை தேள் கொட்டினா என்னெல்லாம் பண்ணுமோ சாதாரண மனுஷன் மறந்து அதெல்லாம் பண்ணுன்னு. இப்போ ட்ரம்ப்புக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஸோ ட்ரம்ப் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு ஃபெட்டை வச்சு பாருங்கள். ஃபுல்லாக அதை ஒரு ரிப்பப்ளிக்கன் ஹவுஸ் டென்னாக மாற்றிடுவாருன்னு பயப்படுறாங்க. அப்போ டாலர் விழும், கோல்டு ஏறும். நம்ம முன்னாடியே ஒரு 3-4 வருஷமாக கோல்டு டிஃபென்சிவாக ஆடிட்டுருக்கோம். ட்ரம்ப் பாகவதர் ஜெயித்தது உங்களுக்கு வரப்பிரசாதமாக போயிடுச்சு. ஸோ இது இன்றைக்கி இது கோல்டு. அதே சமயத்தில் நம்ம 90ல் ஆரம்பித்து 140 வரைக்கும் கூகுளை கன்சிடர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா அவன் தான் ஃபைனல் வின்னர் ஆஃப் ஏஐன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவர் மேலே ஒரு கேஸை போட்டு கூகுளையே 2ஆக உடச்சிருவோன்னு ஒரு பயம் இருந்தது. அந்த பயம்லாம் நீக்கினப்புறம் கூகுள் ராக்கெட்டில் ஏறிடுச்சு. $251 இருக்குது கூகுள். ட்ரேடரோட ஆட்கள் ஒரே குசியில் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம 120 ஆரம்பித்தோம். 120 ஆரம்பித்து 251 போய் நிற்குது. ஒரே ஹாப்பி தான். கூகுளும் $3 trillion கம்பெனியாக ஆகிடுச்சு. என்விடியா ஒரு 4 trillion, மைக்ரோசாஃப்ட் 3 trillion, ஆப்பிள் 3 trillion, எல்லாம் ட்ரில்லியன் தான். இந்த ட்ரில்லியனுங்கிற வார்த்தையே பில்லியன் போய் ட்ரில்லியன் ஆகிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாருமே ட்ரில்லியனேர் ஆகிடுவாங்க, பில்லியனேர் ஆகி. அப்படின்னா டாலரோட மதிப்பு எவ்வளோ தூரம் இறங்குறதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். 3 trillion கம்பெனி இருக்குது. நம்ம பஃபட் தாத்தாவும் $1 trillion கம்பெனி. அவர் தான் ஆப்பிளில் ஒரு பெரிய ஸ்டேக்கை வச்சுருக்கார், வித்தப்புறம் கூட. ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி நியூஸு. ஃப்ரைடே அன்னைக்கு ட்ரம்ப்பு ஜியோட நேராக பேச போகிறாரு. நாங்கள் டிக்டாக்ல ஒரு டீல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அறிகுறியாக சைனா என்மீடியா மேலே பேனை போட போகிறேங்கிறான். ஸோ இதெல்லாம் இப்படி குளோபலில் ஒரு பாயிலில் இருக்குது. இந்த பாயிலில் தண்ணி கொதிக்கிறதுனால கோல்டும் கொதிக்கும். அதனால் பல பேர் கோல்டு வேஸ்ட்டு விழுந்துரும்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் கோல்டை விற்றா வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சீப்பாக விற்றாங்கன்னா மக்கள் சீப்பாக வாங்கிப்பாங்க. அவங்களெல்லாம் நான் சொல்கிறது, தைரியமாக கோல்டை விற்று கொடுங்களேன். ஒரு 1000 கிலோவை நீங்கள் மார்க்கெட்டில் இறக்குங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு டன் கோல்டை விற்றிங்கன்னா மக்கள்லாம் சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உடனே இன்றைக்கே விற்று போயிடும். எனிவே இது இன்றைக்கி இருக்கிற ரேட்டு கோல்டு 10,280 10,280 22 கேரட் கோல்டு. அவங்கெல்லாம் 9,000லேயே கொடுக்குறதா சொன்னாங்க. ஸோ அந்த 9,000ல் கொடுத்தா நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னு பார்ப்போம். சரி, இது இந்த செய்தி. அடுத்தது தங்கம் என்ன ஆகும்னீங்கன்னா, இதெல்லாம் என்ன ஆகுங்கிறத இத்தனை நேரம் சொல்லிட்டேன். இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு நினச்சாதான் தங்கம் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. பாகவதர் கவலையே பட மாட்டேங்கிறாரு. அவர் தனியாக ஒரு 1000 கிலோ கோல்டு வாங்கி வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ இது நியூஸு கோல்டை பற்றி. இந்த சைடில் பார்த்தா அஜய் பக்கா அப்படின்னு ஒரு பெரிய
மார்க்கெட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு டிவிலெல்லாம் வருவார். அவர் ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு. அதுக்கு இன்னொரு மார்க்கெட் பிளேயர் சங்கர் சர்மா அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். அந்த ட்வீட்டை எல்லாத்தையும் சைடில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தான் இத்தனை நாளாக நான் சொல்லிட்டு இருந்தேன். சில பேருக்கு முதுகெலும்பு வந்து இப்போ தைரியமாக பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அஜய் பக்கா என்ன பண்ணியிருக்கிறார் சொல்கிறாருன்னா, ஒரு வருஷம் 13 மாதம் ஆயிடுச்சு, மற்ற எல்லா மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹை. அது நீங்களாக புரிஞ்சுக்கணும், அந்த ட்வீட்டில் இல்லை. அதாவது இப்போ நம்ம ஜப்பான் ஆல் டைம் ஹை, S&P 500 ஆல் டைம் ஹை, நாஸ்டாக் ஆல் டைம் ஹை. அப்படி இருக்கும்போது நம்மளது ஆல் டைம் ஹையை பைனாகுலரால் தேடினா கூட பார்க்க முடியலையே 13 மாதத்துக்கு. அது எப்படி ப்ராப்ளம்? இதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அதனால் டேக்ஸ் தான் காரணம். இந்த ஹை டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, மக்களுக்கு நட்டம் ஆகும்னு நாங்கள் சொன்னாங்க. இதை தான் உங்கள்கிட்ட இத்தனை நாளாக சொன்னேன், டிஃபென்சிவாக ஆடு, ஸ்டாக் மார்க்கெட்டை டிஃபென்சிவாக ஆடுங்க, போய் பேட்டை சுத்தாதீங்கன்னு சொன்னேன். நம்ம டிஃபன் காப்பியில் போட்டு நல்லா இருக்கும், மணப்புரம் மாதிரி பல ஸ்டாக்ஸில் நல்லா இருக்கீங்க, அது மாதிரி இதுலேயும் நல்லா இருக்கீங்க. அதுக்கு நம்ம இவர் என்ன சொல்கிறாரு, சங்கர் சர்மா, நான் இந்தியா விட்டு நிறைய நாள் இருந்திருக்கிறேன், இந்தியன் ஈக்விட்டின்னு நீங்கள் இந்தியாவில் போட்டாலும் அதே டேக்ஸ் தான், என்ஆர்ஐ போட்டாலும் அதே டேக்ஸு தான், அதனால் என்ஆர்ஐ டேக்ஸ்னால ப்ராப்ளம்னு சொல்லாத, டேக்ஸ் ப்ராப்ளம் இல்லை, இந்தியாவுக்கு க்ரோத்து வேணும் அப்படிங்கிறாரு. அந்த க்ரோத்து ஏன் வரலங்கிறதுக்கு அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருக்கிறாரு. இன்கம் டேக்ஸே ஸ்டாக் மார்க்கெட்டை நம்பின்னு இருந்தால் எப்படி க்ரோத்து வரும்னு ஒரு டீட்டெயில்டாக டாபிக் போட்டிருக்கிறாரு. ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நம்ம இன்னொரு சேனலில் அதை பற்றி பேசுவோம். பட் இது வந்து இவங்க ரெண்டு பெரிய இன்வெஸ்டர் இந்தியன் மார்க்கெட்டை பற்றி பேசினது. இதை நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னதுனால இதை இங்கே போட்டிருக்கிறோம். இதே ஒரு 15 மாதத்துக்கு முன்னாடி ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது நீங்கள் மார்க்கெட் ஆல் டைம் இருக்கிற ஹைக்கு அன்றைக்கி கோல்டாக வாங்கியிருந்தீங்கன்னா என்ன இருக்குன்னு போட்டு காட்ட சொல்கிறேன். மார்க்கெட் என்றைக்கு ஆல் டைம் ஹை, அன்றைக்கி கோல்டு என்ன ரேட்டு, நீங்கள் கோல்டு அன்றைக்கி வாங்கியிருந்தீங்க, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டைரக்ட் சிப்பை விட்டுட்டு கோல்டு பக்கம் தாவி இருந்தீங்கன்னா என்ன இருக்குங்கிறதையும் போட்டு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கே புரியும். ஸோ ஏன் நம்ம கோல்டு சொன்னோன்னு, கோல்டு இப்போ ஒரு 50% ரேலியில் இருக்குது. பட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார், 50% போகாது, இன்னும் ஏற்றுறேங்கிறார். இதுதான் நியூஸு. நம்ம இதே அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் டாலரே ஒரு 10% இறங்கி, அப்புறம் கூகுள் ஆண்டவர் மாதிரி சில பேர்லாம் ஒரு 60% ரிட்டர்ன் கொடுத்து அங்கேயும் நல்ல ரிட்டர்ன். ஸோ இது மாதிரி பேலன்ஸ்டாக எல்லா அசட் கிளாஸ்லையும் இருந்தால் தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்ட் சஹி ஹைன்னு டெண்டுல்கரையும் தோனியும் நம்பினா அவங்கள பணக்காரனாக ஆக்கிட முடியும். இப்போது நம்ம அடுத்தது இன்றைக்கி நியூஸ் பார்ப்போம். ஆர்பிஐ என்ன சொல்கிறான், மைக்ரோ ஃபைனான்ஸை டைட் பண்ண அப்புறம் மக்கள் ஒரேடியாக கோல்டு லோனாக குமிக்கிறாங்கன்னு. அது எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கு. அதில் சவுத் இந்தியன் பேங்க்கோட ஆளையும் பேட்டி எடுத்துருக்கிறாங்க. இதுக்கு தான் சொன்னேன், இந்த சின்ன சின்ன பேங்க்கெல்லாம் கூட இந்த நம்பி இருக்கிறாங்க, கோல்டு லோனை நம்பி இருக்கிறாங்கன்னு. அப்போது இந்த கோல்டு லோன் ஏற ஏற சவுத் இந்தியன் பேங்க் மாதிரி இவங்களுக்கும் நக்காரியம் பறக்கும். 5 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணாட்டாலும் 23 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணவனுக்கெல்லாம் கூட காசு. அதுதான் கோல்டு லோனை பற்றி. அதனால்தான் சில பேர் என்ன சொல்கிறாங்க, முத்தூட்டும் மணப்புறமும் இன்னும் மேலே போகும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. டாடா மோட்டரை என்ன பண்ணியிருக்கிறான்னா, இந்தியா ஃபுல்லாக 13 கம்பெனி இருக்கான். அவன் எல்லா இடத்துலையும் ஈவியை டைஅப் பண்ணுறவன். அந்த ஈவி சார்ஜிங் பாயிண்டோடலாம் டைஅப் பண்ணி அங்கெல்லாம் டாடா மோட்டரோட எலக்ட்ரிக் வண்டி சார்ஜுக்கு போனால் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் என்ன சொல்கிறான்னா, அமெரிக்காவில் வந்து ஹியூமன் மருந்துக்கு மட்டும் மாத்திரை போகிற மருந்து காஸ்ட்லி கிடையாதுங்க, பூனைக்கும் நாய்க்கும் நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க அங்கே. அந்த மருந்தை நாங்கள் ஜெனரிக்காக காப்பி அடித்தோன்னா அதில் வேறு எங்களுக்கு காசு. அதனால் பூனைக்கும் நாய்க்கும் போடுற ஊசியை கூட நாங்கள் ஜெனரிக்காக ரெடி பண்ணி அமெரிக்காவுக்கு கொடுக்க போகிறோன்னு. இதை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸ்லைட்லி ஓவர் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப போர் அடிச்சுன்னா 1-2 கன்சிடர் பண்ணிக்கலாம். சைடஸ் லைஃப் சயின்சஸ் அதில் இந்த ஹைப்பு வந்துருக்குது. ஸோ டிவிஎஸ் மோட்டார் வந்து ஏஎல்டின்னு ஒரு எலக்ட்ரிக் வண்டிங்களை லீஸ் பண்ணுறவங்க டைஅப் பண்ணி 3000 எலக்ட்ரிக் வண்டியை இறக்கி விட்ருக்குறோம். இது வந்து 3 வீலர் அப்படின்னா ஆட்டோ. இதில் பேசஞ்சரும் இறக்கி இருக்கிறான், இதுவும் இறக்கி இருக்கிறான். எது
பேசஞ்சரும் கமர்ஷியலும் லாஸ்ட் மினிட் டெலிவரிக்கு டிவிஎஸ் 3 வீலரே இறங்கியிருக்கான். இந்த 3 வீலரில் அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் டாமினன்ட் பிளேயரு. பஜாஜும் டிவிஎஸும் இப்போ தான் இறங்கி இருக்கிறாங்க. இது ஒரு புது டெவலப்மெண்ட். டிசிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, த வேர்ஹவுஸ் குரூப் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டரு, ரீட்டைல் கடையெல்லாம் வச்சுருக்கிறாரு. அவங்களோட டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப்பை டிசிஎஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டைஅப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஒரு சைடில் கரெக்டாக மார்க்கெட் பீக் ஆன சமயத்தில் நீங்கள் கோல்டு பக்கம் தாவி இருந்தீங்கன்னா 50% கோல்டில் ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. நம்ம சொன்ன பட்டாஸ் லிஸ்ட்டும் ப்ராஃபிட்டு. மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்திருந்தீங்கன்னா முக்கால்வாசி மியூச்சுவல் ஃபண்டு எய்தர் நெகட்டிவ் ரிட்டர்ன் இல்லை ஃப்ளாட் இல்லாட்டா சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் தான் 1 இயர் கொடுத்துருக்குறான். அதுக்கு நம்மளோட யூஎஸ் ஜாப்பனீஸ் ஐடியாவும் சரி, உங்களோட கோல்டும் சரி, அண்ட் நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் 90%ம் சரி சூப்பராக ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இதுதான் டைவர்சிஃபைட் ஸ்ட்ராட்டஜியோட ஐடியா. ஒரே குதிரையில் பணத்தை கட்டினீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க. அதுதான் நம்ம சொல்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள். உங்களுக்கு அமெரிக்கன் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் பற்றி ஐடியா வேணும்னா வினோத இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எங்களுக்கு 4 சேனல் இருக்குது. ஹிந்தியில் பைசா போல்தா ஹேன்னு ஒரு சேனல் இருக்குது. ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலு, கன்னடாவில் மணி மாத்து, அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது. அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.